உற்சாகப்படுத்துவோமா? கர்த்தர் மேம்படுத்தும் உற்சாகத்தோடு கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது, கர்த்தருடைய பிரசனம் இறங்கி இருக்கிறது, வல்லமை இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உற்சாகமாவே ஜீவன் தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. தீப தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே.
உயர்ச்சி கர்த்தருடைய மகிமை இறங்கி சேர்ந்து நாம் என்ற வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்கிறோம். வாசிப்பார்கள். சங்கீதம் 16ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளும். The book of Psalm 16:16 என்ற வண்ணமாக மாறி மாறி வாசிக்கிறோம். சங்கீதம் 16:62 பேசினோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். ஒரு அலிலே சொல்லுமா? எல்லா கரைகள் உற்சாகமாக தட்டி ஒரு அபிஷேகத்தோடு எல்லா சுறுசுறுப்பாக கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா கையை உற்சாகமாக தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்ல கையை உற்சாகமாக தட்டி வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே அபிஷேகம் செய்பவரே
சில கை தட்டும் போது பார்த்தா எனக்கு தூக்கம் வர போல இருக்கு. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வயிறு தள்ளத்து வச்சுக்கிற போல அப்படியே மெதுவா. அல்லேலூயா. எனக்கு என்ன நீ பாடின்னு போகிற அவங்க கேட்டுக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ சமத்தில் வந்திருக்கிறோம். நமக்கு தேவ பயம் அவசியம், வல்லமை அவசியம். கர்த்தருடைய அக்கினி நமக்குள்ள விளாவிட்டு இருக்குது. கர்த்தருடைய பிரச்சனை விளாவிட்டு இருக்குது. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. கையை உற்சாகமாக தட்டி அபிஷேக மகிமையோடு வல்லமையோடு அல்லேலூயா. நான் வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரே வார்த்தையை நான் வாசித்து ஒரு 10 தியானம் பண்ணிட்டோம். செய்திக்குள் பிரவேசிப்போம். வாசிக்கலாம். சங்கீதம் 16:5-6 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் என்னுடைய சுதந்திரமும் என்னுடைய பாத்திரத்தின் பங்குமானவர். பாத்திரம் என்னது? பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரமா? பாத்திரம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாத்திரம்? அல்லேலூயா. பாத்திரத்தின் பங்குமானவர். அல்லேலூயா. அந்த பாத்திரம் என்ற வார்த்தைக்கு மறுபே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிக்கிறது. அல்லேலூயா. பாத்திரம் என்ற வார்த்தை எதை காண்பிக்கிறது? என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாத்திரம் சரியா இருந்தா கர்த்தருடைய உயர்த்துவார். இந்த பாத்திரம் சரியா இருந்தா ஒரு வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கலாம். இந்த பாத்திரம் சரியா இருந்தா குடும்பம் சிறப்பாக இருக்கும். இந்த பாத்திரம் சரியா இருந்தா ஞாபகமாக வளர்ந்து பெறுவது. அதான் சொல்றேன், என் பாத்திரத்தின் பங்குமானவர். அல்லேலூயா. அதான் தாவீது எப்ப பார்த்தாலும் என் அடைக்கலமானவர், என் கோட்டையானவர், என் வெளிச்சம், என் தஞ்சம் எல்லாம் சொல்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வாசிக்கிற என் பாத்திரத்தின் பங்குமானவர். அல்லேலூயா. பாத்திரம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. அன்பு தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரியே, பாத்திரத்தின் பங்குமானவர் என்ற வார்த்தை உள்ளத்தின் ஆழத்தை குறிக்கிறது. இந்த பாத்திரமாக இந்த உள்ளத்துக்குள்ளே தேவன் தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. இந்த பாத்திரம் சுத்தமா இருந்தா வாழ்க்கை மகிமை இறங்கிட்டே இருக்கும், ஆசீர்வாதம் இறங்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்போ உடைய பங்கு, உடைய பாகம் எல்லாம் ஆண்டவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்தில் நீங்க பாகம் இல்லாம இருக்கலாம், சொத்து இல்லாம இருக்கலாம், எந்த உதவி இல்லாம இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, எனக்கு பெரிய பங்கு நான் பெற்ற அபிஷேகம், என்னுடைய பெரிய பங்கு நான் பெற்ற ரட்சிப்பு, என்னுடைய பெரிய பங்கு நான் பெற்ற தெய்வீக மகிமை, நான் பெற்ற பெரிய பங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றை விட என் பங்கு என்னவா இருக்குது? நான் பெற்ற அபிஷேகம் தான் என்னுடைய பெரிய பங்கு, பெரிய ஆசீர்வாதம், பெரிய மேன்மை. அல்லேலூயா. நாளைக்கு வாழ்க்கையில் கூட நீ சில காலத்தை மாம்சமா யோசிக்கலாம், எனக்கு ஒண்ணும் இல்லையே, வீடு இல்லையே, கஷ்டமா இருக்குன்னு. நீங்க சொல்லுங்க, எல்லாவற்றும் உயர்ந்த சுதந்திரம் நான் பெற்ற ஆண்டவர் தான் உயர்ந்த பங்கு. அல்லேலூயா சொல்லுவா. உன் பங்கு யாரு? உன் பாகம் யாரு? உன் சொத்து யாரு? உன் சுதந்திரம் யாரு? உடைய மேன்மை யாரு? உன் ஐஸ்வர்யம் எல்லாமே ஆண்டவர் தான். கர்த்தர் தான். அல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தி திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிகையில் பெரும் திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிகையில் பெரும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. இந்த கிறிஸ்து இயேசுராஜா உந்தன் சிலுவையின்
பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துடைய அருமைக்கு எல்லாற்றும் குப்பையும் என்று எண்ணுகிறேன், நஷ்டமாக விட்டேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார், கர்த்தரின் பங்காக இருக்கிறாரு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பங்கு, நீ பெற்ற ரட்சிப்பு தான் கிடைச்ச பெரிய பங்கு. நீ பெற்ற அபிஷேகம் உனக்கு பெரிய பங்கு, நீ பெற்ற வரங்கள் உனக்கு பெரிய பங்கு, நீ பெற்ற சமாதானம் உனக்கு பெரிய பங்கு, நீ பெற்ற நல்ல சுகம் உனக்கு பெரிய பங்கு. மற்ற எல்லா உலகத்தோடு கடந்து போய் கொண்டே இருக்கும். நீ பெற்ற அபிஷேகம் என்றைக்கும் அழிந்து போகாது. நீ பெற்ற ரட்சிப்பு என்றைக்கும் அழிந்து போகவே போகாது. கைத்தட்டி ஆமென் சொல்லுமா உற்சாகத்தோடு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பெற்ற ரட்சிப்பு தாங்க உடைய பெரிய பங்காக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. தாவீது சொல்றார், கர்த்தரின் பங்காக இருக்கிறாரு. அவ எல்லாவற்றுக்கும் மேலாக வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஒரு மகத்தான ஒரு பங்கு பாகம் எல்லாம் ஆண்டவர் தான் உனக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமில்லை யோசிக்க வேண்டாம். நீங்க சொல்ல வேண்டிய, நான் தான் உயர்ந்த பணக்காரன் இந்த உலகத்துல, இந்த ரட்சிப்பு வேற யாருக்கடையில் எனக்கு இயேசு நாமத்தில். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? பெரிய படித்த படிப்பாரி ஒரு பேய் ஓட்ட முடியுமா? ஒரு பிசாசு ஓட்ட முடியுமா? நீங்க ஓட்ட முடியும் இயேசு நாமத்தில். உங்களுக்கு வல்லமை தான். நீ பெற்ற பெரிய உயர்ந்த பங்கு, உயர்ந்த பாகம், உயர்ந்த ஐஸ்வர்யம், உயர்ந்த மேன்மை, உயர்ந்த வல்லமை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார் 16:5-6 என் தேவனின் பங்காக இருக்கிறார், என் பாத்திரத்தின் பங்குமானவர். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவா, என் பங்கு ஆண்டவர் தான். அதான் திருவந்தெடுக்க வந்திருக்கிறேன். இந்த அப்பா என்னோட பங்கா இருக்குது, இந்த பாத்திரம் பங்கா இருக்கு இயேசப்பா நாமத்தில். அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா. அதே சங்கீதத்தில் 119 சங்கீதம் 57 வாசிங்க. 119:57 வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 119:57 சீக்கிரம். கர்த்தாவே நீரே என் பங்கு. The Lord is my portion. என் பங்கு ஆண்டவர் தான். அல்லேலூயா. எனக்கு ஓர் அழுவாங்க, எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, எங்க அப்பா எதுவும் செய்ய போயிட்டாரு. நீ ஏன் கவலைப்படுற? பெரியப்பா மேல இருக்கிறாரு, உயர்ந்தப்பா மேல இருக்காரு. சத்தமா சொல்லுங்க, கர்த்தாவே நீ பங்கா இருக்கிற ஆண்டவரே. அப்ப கர்த்தர் பங்கா மாறிட்டாருன்னா வெள்ளி உன்னுடைய தான், பொண்ணுடைய. எத்தனை சுவாசிக்கிறீங்க? வெள்ளி பொண்ணு யார் படைத்தாரு? தேவன் தான் படைத்தாரு. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் அதிபதியை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அடிக்கடி சொல்வேன், நம்ம உலகத்துல 5 வருஷம் மனுஷனா போன சண்டை போட்டு போராடுற 5 வருஷத்துக்காக அந்த உலகத்துல ஒரு ஆட்சிக்காக, ஒரு பதவிக்காக நம்ம ஆள போற காலங்கள் 1000 வருஷம் உலகத்தை ஆள போகிறோம், ராஜாக்கள் ஆள போகிறோம். எத்தனை பேர் உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? 5 வருஷம் நம்ம ஆளுகள்ல 1000 வருஷம் உலகத்தை ஆள போகிறோம் இயேசுவோடு சேர்ந்து. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி தைரியமா சொல்ல மாட்டீங்களே. உற்சாகத்தில் செய்தி நம்பிக்கைக்கு பாக்கி எல்லாம் போச்சு. அல்லேலூயா. என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தன் பங்கா இருக்க நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நான் பெரிய சொத்து சேர்க்கல, பணம் சேர்க்கல, கோடி சேர்க்கல, லட்சங்கள் சேர்க்கல, பெரிய அவஸ்தையில் எனக்கு பெரிய நம்பிக்கை. நான் பெற்ற அபிஷேகத்தை இந்த உலகம் இன்னும் பெறாமல் இருக்குது ஆண்டவர். நான் பெரிய பங்காளி தான். அதே சொல்லுங்க, யாருக்கு பங்காளியாவே இருக்கிறேன், கர்த்தர் பங்குள்ள பாத்திரமாக இருக்கிறேன். தாவீது சொல்றான், கர்த்தாவினுடைய பங்கு ஆண்டவர். The Lord is my portion. என் பங்கு ஆண்டவர் தான். கர்த்தர் நம்பிக்கை உனக்குள்ள வந்துட்டா என்றைக்கு தலை குறைஞ்சு போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன். உன் ஜெபம் ஸ்ட்ராங்கா இருக்கும், உபவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், உன் வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் தெரியுமா? உன்னை அழைத்த ஆண்டவர் தான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தாவே என் பங்கு ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நீ சொல்லுங்க பாரு, கையை உயர்த்தி, ஆண்டவரே கர்த்தாவே என் பங்கா இருக்கிறீர். சொல்லுங்க, என் பங்கா இருக்கிறீர் ஆண்டவரே. பாருங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா பெரிய பிரச்சனையா இருக்கையா, என் சொத்துல கேஸ் போட்டாயா, இந்த கோர்ட்டு போயிடுங்கிறையா. அல்லேலூயா. எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாடகை வீடு தான் கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் வாடகை தான் அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் தெரியுமா? சின்ன ஒரு கால்கிலோமீட்டர் மனுஷன் கேஸை போடுகிறான், சண்டை போடுகிறான், குத்திக்கிறான், வெட்டிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பங்கு விசேஷமானது, வெளியேற பெற்றது. அல்லேலூயா.
அப்போ உங்க பங்கு யார் தான்? ஆண்டவர் தான். அல்லேலூயா. அது என்ன உள்ள வந்துட்டாலுமே நீ ஃபீல் பண்ணவே மாட்டேன், கஷ்டப்படவே மாட்டேன், எப்பயும் உற்சாகமா இருப்பேன், எப்பயுமே தைரியமா இருப்பேன், எப்பயுமே சந்தோஷமா இருப்பேன், எப்பயுமே சமாதானமா இருப்பேன், எப்பயுமே நீ மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி அல்லேலூயா. உலகமெல்லாம் மாயையா வந்து ஒன்றே போதுமை. பெரிய பங்கு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சிலுவையின் வல்லமை மொத்தம் எனக்கு கிடைச்சிருக்கா? நான் பெரிய பங்காளி தான், பங்குள்ள வந்தா பாக்கியவான் தான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எனக்காக ஒரு பரலோகம் இருக்கிறது, எனக்காக ஒரு சிங்கம் இருக்குது, எனக்காக பெரிய தேவன் இருக்கிறாரு, எனக்காக பெரிய சேனை இருக்குது, பங்காளி தான். எத்தனை பேர் உங்களை ஒத்துக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பாரு ஆகுது உட்காந்துக்குது. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா கர்த்தர் பார்த்து கொள்ளுமா, சொல்லுமா, கர்த்தர் பார்த்து கொள்ளுமா. எந்த பிரச்சனையோ தேவன் பார்த்து கொள்ளுவார். விசுவாசிக்கிறீங்களா? நினைக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு பெரிய பங்கு பரலோகத்தில் இருக்குது ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க. நான் கோல்டன் ஹவுஸ்ல பிரவேசிக்க போகிறேன், பொன் வீட்டில் பிரவேசிக்க போறேன், தங்க வீட்டில் பிரவேசிக்க போறேன். தங்களோட காத்திருக்குது. நான் காதல் போற சின்ன முன்கூட்டிலாம் கூட காலில் மிதிக்க போறோம். எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க? நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் சில நகை போட மாட்டாங்க, ஏன் முன்கூட்டி போட மாட்டாங்கன்னா நல்ல காரணம் இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா இந்த தங்கத்தை வாங்க ஆள்ல மெருகி போற பரலோகத்தில் தங்க ரோடு, தங்க முகாம்பட்டு ரோடு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? தங்க மாலையில பிரவேசிக்கும் போது இந்த கம்பெனி இருக்கு, எதுக்கு நகை இருக்கிறது, கீப் போட்டு போயிட்டே இருக்கான். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி விசுவாசம் என்ன? எனக்கு பின்னாக ஒரு பங்கு கத்தர் வச்சிருக்கிற பரலோக ராஜ்யத்தில் நான் சோர்ந்து போக மாட்டேன், தோற்று போக மாட்டேன், இலங்கரித்து போக மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன், மனமடி வாங்க மாட்டேன். எப்பயுமே உற்சாகமா இருப்பேன், எப்பயுமே சந்தோஷமா இருப்பேன், எப்பயுமே தைரியமா இருப்பேன். என் பங்கு ஆண்டவர் தான். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். லூக்காவின் புஸ்தகம் 22:17 வாசிங்க. லூக்கா 22:17 வாசிக்கிறோம். Luke chapter 22 verse 17. லூக்கா 22:17 வாசிப்போம். சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. ரொம்ப லேட்டாக இருக்கு பைபிள் இல்லைங்களா? வாசிமா. ஸ்தோத்திரம் பண்ணி இதை வாங்கி புசியுங்கள். நல்லா எடுத்து மேல வாசிங்க. ரோட வாசிங்க. ரொம்ப யோசிங்க. பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி உங்க பங்கிட்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? என்ன கொள்ளுங்க? மெத்துரியா கறி மீன் சாப்பிட்றோம், மட்டன் சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம். எல்லா ஆகாரத்தை விட ஒரு உயர்ந்த ஆகாரம், ஒரு பரிசுத்தம் உள்ள ஆகாரத்தை திருவுண்டு. அத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்வாராம். இந்த வசனம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதை பங்கிட்டு கொள்ளுங்கள், பங்கு எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். உங்கள் பங்கு இருக்கு சர்ச்சில். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி. சில சபையில் பார்த்தா கப்பில் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கப்பு வச்சுருவாங்க, எடுத்து குடிப்பாங்க. கர்த்தர் சொல்லி இது என்னுடைய பைபிளுக்கு ஒத்து போகல. அதெல்லாம் சொல்லுவோமா? பங்கிட்டு கொள்ளுங்க, பங்கு கொள்ள கர்த்தர் ஒரே படத்தில் தான் பானம் பண்ண கர்த்தரை ஸ்தோத்திரம். அதான் பைபிள் சட்டமே. அல்லேலூயா. ஏங்க தண்ணி வைக்கிறோம் கர்த்தரை ஸ்தோத்திரம்? ஏங்க நம்ம டவுல் போடுறோம்? என்ன டவுல் போடல பாருங்க வெளியில் கர்த்தர் சொல்லி. யாரு தம்பி டவுல் போட்டீங்களா? வெளியில் பாருங்க, மண்டை தான் செய்ய திரும்ப கவுன்சிலாக பாருங்க, டவுல் போட்டியில் பாருங்க பின்னாடி. பிரைஸ் தி லார்ட். கடைசியாக முந்தி மொத்தமாக நிற்கிறான், கும்பலாக போயிட்டாங்க. வரப்போ கால் விட்டது ஈஸியாக ஆகிடும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி பங்கிட்டு கொள்ளுங்கள். எதை? அப்பத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. நீங்கள் ஹோட்டலுக்கு போனால் தனி பிளேட் வைக்கிறாங்க, தனி ஆகாரம் வைக்கிறாங்க. இவனை ஒரே பிளேட் ஒரே அப்பம் புசிக்கிறேன். ஏன்னா இதான் தேவ சத்தம், பைபிள் சட்டம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வாழ்க்கைய வாழ்க்கையில் எதை நோக்கி நீங்கள் இருக்கணும்? என் பங்கு ஆண்டவராக இருக்கிறாரு. என் பங்கு என்ன? அப்பமா ரசமோ? என் பங்கு என்ன? பரலோக ராஜ்யம். என் பங்கு என்ன? தேவ வார்த்தைகள். என் பங்கு என்ன? கர்த்தருடைய கிருபை. அப்ப நீ பங்கு பெற்ற மக்களாக இருக்கிறீங்க. உன் பாத்திரமாக என் மனசுக்குள்ளே தேவன் நிறைய செய்து கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் கிரியை செய்வாரா? கர்த்தர் இறங்கி கிரியை செய்வாரா? கரவை தாம சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கருத்தை மேலே உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த பங்கா இருக்கிறாரு.
Praise the Lord. என் பங்கு ஆண்டவரே, அப்ப என்னோட பங்கார் கர்த்தரை ஸ்தோத்திரம். உலகத்தை எத்தனை ஆகத்தை நம்ம சாப்பிட்றோம், புசிக்கிறோம், எல்லாம் லக்ஸரி பண்றோம். எல்லாவற்றை விட ஒரு உயர்ந்த ஆகாரம், உயர்ந்த பந்து கர்த்தருடைய பந்து. கர்த்தர் பந்து சுவாசிக்க சொல்லுவோமா? கர்த்தர் பந்தியோட பெரிய பங்கு இருக்கு. கர்த்தரை ஸ்தோத்திரம். உங்க ஆவிக்கிற வாழ்க்கையில கூட கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமா நீங்க விளங்கணும். நீங்க விளங்கணும் இயேசுவின் நாமத்துல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரிய செய்வாராம். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராம். எத்தனை பேர் விசுவாசிங்க இந்த அப்பரசோருக்குள்ள போயிடுச்சுனாலுமே இவ்வளவு ஜெயிக்க பிறந்த விசுவாசிக்கிறேன். சாத்தனை ஈஸியா ஜெயிச்சிருவேன். அல்லேலூயா சொல்லுங்க. மாம்சத்தை ஜெயிக்க முடியும், இச்சைகளை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தில் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். இந்த அப்பரசம் தான் என் உயிரை காப்பாத்துது, என் ஜீவனை காப்பாத்துது, உன் ஜீவனை காப்பாத்துது, உன்னை வாழ வைக்கிற ஒரு நல்ல ஆதாரம் கர்த்தருடைய பந்தி. அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தரை பங்கிட்டு கொள்ளுங்கள், உங்களுக்குள்ள பங்கிட்டு கொள்ள கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏகத்தை ஏற்படுத்துறாருன்னா ஒரு நினைக்கு ஒரு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மணி 9வது மக்களை பாதி பேரை காணும். அது பயமே கிடையாது சுத்தமா. கரெக்டா நாத்தியம் லேட் பண்றோம் நம்ம எல்லாரும். அதுக்கு பெருக்கி பாய போட்டு சேரை போட்டு உட்காந்து காத்துருக்கிறேன். அவங்களுக்காக நான் மைக்க வச்சு காத்துருக்கிறேன். ஆனா நான் மருந்த பாரு என்னமோ அறுப்பறுக்க பொருட்கள் 5 கிலோ போய் அறுப்பறுக்கிறதுக்கு வயல்ல 5 கிலோ போயிடுவான். கர்த்தருக்கு சொன்னப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூக்கி வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தோத்திரம் பண்ணுறது. இந்த தோத்திரம் கேட்கப்படாது சொல்லிட்டேன். கேட்கப்படாது. பாரு லேட்டு, எப்போ பாரு சர்ச்சை வர்றது கிடையாது. ஒரு காரணம் சொல்லி உட்காந்துக்குது. என்ன அர்த்தம் அது? ரைசலாம் அல்லேலூயா. அந்த பிள்ளை பாருங்க, நம்ம நந்தினி எங்கே இருக்கு தெரியுமா? வீடு பெரும்பாலத்துலேருந்து வருது. 3 பஸ் முடிச்சு வருது. இந்த பிள்ளை பெரும்பாலத்துலேருந்து வருது. ஒரு காஞ்சிபுரத்து வராங்க. அந்த மாதிரி இருக்காங்க பாரு. கஸ்தூரிமா சென்னையிலேருந்து வராங்க. நம்ம மரியம்மா சேட்புரத்து வராங்க. லாங்லேருந்து வராங்களா? கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார். எல்லாம் இருந்து கரங்களை உயர்த்தி நாம் செய்து கொள் பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவார்.